மாவை சேனாதிராஜாவிற்கு அஞ்சலி செலுத்திய தமிழ் எம்பிக்கு அச்சுறுத்தல். வாகன இலக்க தகடு தொடர்பில் அரசாங்கம் விசேட நடவடிக்கை. நாட்டில் களமிறக்கப்படவுள்ள ஆயிரக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள். பொதுஜன பெரமுனவின் புதிய திட்டம். இலக்கு வைக்கப்படும் அனுர தரப்பு. இலங்கை பாடசாலைகளிலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். வாகனங்களின் விலை காலப்போக்கில் குறையும். ஜனாதிபதியின் அறிவிப்பு. எரிபொருள் கொடுப்பனவுகளுக்கு பதில் கூப்பன் வழங்குமாறு கோரிக்கை. எரிபொருள் விலை சூத்திரம் தொடர்பில் அரசாங்கம் விளக்கம். மகிந்தவிற்கு இல்லம் வழங்க அனுமதி அளித்த கூட்டத்தில் அனுர. இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு. அமெரிக்காவிற்கு கனடா விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்புகையிலேயே மாவை சேனாதிராஜாவின் சில ஆதரவாளர்களால் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதாக குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை இன்றைய தினம் இடம்பெறவுள்ள இறுதி அஞ்சலி நிகழ்வுக்கு வருகை தர வேண்டாம் என கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கடும் தொனியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த ஒரு சிலரால் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன இலக்க தகடு வழங்கும் பிரிவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாராயண்பேட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு விஜயம் செய்த நிலையிலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், திணைக்களங்களுக்கு வருகை தந்தபோது இலக்க தகடு வழங்கும் பிரிவை கண்காணித்தார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பல வாடிக்கையாளர்கள் தங்கள் புதிய இலக்கத்தகடுகளை பெறுவதற்கு நிறுவனங்களுக்குள் குவிந்து வருவதை அவதானித்தேன். இந்த நிலையில் இலக்கத்தகடு அச்சிடப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையால் பெறப்பட்ட பிறகு சேவை வழங்குவர் அதை அறிந்து கொள்ளும் வகையில் வாடிக்கையாளரின் தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் திட்டத்தை விரிவுபடுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கமைய பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேலும் திறம்பட செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மேலும் தற்போது வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியத்தின் பங்கு சிறப்பாக உள்ளது. இந்த நிதியத்தின் மூலம் எதிர்காலத்தில் முக்கிய நகரங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சாலை அடையாள பலகைகளை விரைவில் நிர்மாணிப்பது மற்றும் அந்த பலகைகளுடன் தொடர்புடைய சாலைகளின் காற்று நிலை குறித்த தரவுகளை பெறக்கூடிய நவீன இயந்திரங்களை சேர்ப்பது தொடர்பான முக்கியமானதொரு திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்றார். நாட்டின் பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் அதிரடிப்படை அதிகாரிகள் 1650 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 77வது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளை முன்னிட்டு இவ்வாறு போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதேவேளை சுதந்திர தின கொண்டாட்ட ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சர்க்கத்தை அண்மித்த பகுதியில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. மேலும் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடம் சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது. 77வது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள், குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடாத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை 3000 1600 குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தப்படும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடாத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்துள்ள நாமலுடன் கிராமம் கிராமமாக நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியுள்ளார். இது தொடர்பில் நேற்றைய ஊடக சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது, நாமலுடன் கிராமம் கிராமமாக திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி நொச்சியாக்காம பகுதியில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி அருகே மத வழிபாடுகளை நிகழ்த்திய பின்னர் இந்த திட்டம் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதும் அரசாங்கத்தின் அடக்குமுறை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் ஆகும். நாமல் ராஜபக்ஷ இந்த நிகழ்ச்சியில் இணைய உள்ளார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் உட்பட 14,000 கிராமங்களை உள்ளடக்கியதாக இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று முக்கிய ஆர்வலர்களை சந்திக்கவும் இதன் போது திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கங்களை பாடசாலை அமைப்புக்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய கல்வித்துறையின் பிரதிநிதிகளுக்கான பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் கல்வி அமைச்சில் நடைபெற்றுள்ளது. இதன்போது சுகாதாரம், கழிவு முகாமைத்துவம், மாணவர்களின் நடாத்தை மற்றும் நெறிமுறை குணங்களை வளர்ப்பது போன்ற கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு
கொண்டு தொடர் நிகழ்ச்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் போது அதில் பங்கேற்ற பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கங்களை விளக்கி தனது கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல தேவையான பயிற்சிகள் இதன் போது வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்கள் GMRD அபோன்சோ, HMKJP குணரத்ன உள்ளிட்ட ஜனாதிபதி பணிக்குழுவின் அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் உயர்கல்வி மதுர செனவிரந்த மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பயிற்சியில் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்றுள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் வரிகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 1 முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து கருத்துக்கள் வெளியிட்டுள்ளார். வெளிநாட்டு இருப்புகளில் தாக்கம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை டாலர் வீதத்தின் அதிகரிப்பு காரணமாக வாகன விலை அதிகமாகவே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் வாகனங்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தால் மற்றுமொரு நெருக்கடியை நாடு எதிர்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகவே சில வரிகளை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளுக்கு பதில் கூப்பன் வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போதைக்கு எரிபொருள் கொடுப்பனவாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதற்கு பதில் கூப்பன் ஒன்றை வழங்கினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தும் எரிபொருள் போக கணிசமான தொகையொன்றை அரசாங்கத்தால் சேமித்துக் கொள்ள முடியும். அதற்கு மேலதிகமாக எரிபொருட்கள் தேவைப்படின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காசு செலவழித்து பெற்றுக் கொள்ளட்டும். நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவையாற்றவே வந்துள்ளோம். அனாவசிய சொகுசு வசதிகளை நாங்கள் கேட்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி அதன் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதாகவும் அதன் அடிப்படையிலேயே மாதந்தோறும் விலை திருத்தம் செயற்படுத்தப்படுவதாகவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புடன் சேர்ந்து எரிபொருள் விலையும் உயர்வடைகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி விலை சூத்திரத்தின் மாறுபாடு காரணமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை செயற்படுத்தியாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் எரிபொருள் விலையினை திருத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்சாலைகளுக்கான மின்சார கட்டணத்தை 30% குறைத்துள்ளோம். அதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு விஜயராம இல்லத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கிய கூட்டத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் பிரசன்னமாகி இருந்தார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த இல்லத்தை வழங்குவது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்டவர்களுடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் பங்கேற்றிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்குவதற்கு அரசாங்கம் சட்ட ரீதியாக கடைப்பாடுடையது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டம் ஒன்றில் மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லம் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இது சட்ட ரீதியான தீர்மானம் எனவும் ரணில் தெரிவித்துள்ளார். இந்திய ராஜதந்திர நகர்வுகளில் இம்முறையும் இலங்கைக்கு பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நேற்று அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் இந்த விடயத்தை முன்மொழிந்துள்ளார். இதன்படி இலங்கைக்கான உதவியில் எந்த மாற்றமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான இந்திய வரவு செலவு திட்டத்தில் முன்னியதைப் போலவே 300 கோடி இந்திய ரூபாய் இலங்கையுடனான பொருளாதார நட்புறவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2019 ஆண்டில் இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தமையை இங்கு அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் தற்போது இலங்கை நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதாகவும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தமது நாடு வழங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற முற்பட்டால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இன்று கனடா மீது ட்ரம்ப் 20% வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையிலேயே கனடா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.